முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்களின் பதில் வாதங்களுக்காக வழக்கு விசாரணை ஜூன் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணா, இந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கில் நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய விவரங்களையும் விரிவாக பதிவு பண்ணலாம். வணக்கம். சொத்து குவிப்பு வழக்குகளில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSR ராமச்சந்திரன் மற்றும் முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் ஆகியோர் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய மேல் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார்கள். இந்த உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் PH ராமன் மேல் விசாரணை நடத்த அனுமதி வழங்குவது மேஜிஸ்ட்ரேட்டின் தனிப்பட்ட அதிகாரத்திற்கு உட்பட்டது என்றும், முதலில் நடத்தப்பட்ட புலன் விசாரணையில் தெரிய வராத விவரங்கள் பின்னர் தெரிய வரும்போது அது குறித்து மேல் விசாரணை நடத்தலாம் என்றும், இதன் மூலம் அப்பாவிகள் தண்டிக்கப்படுவது தவிர்க்கப்படும் மற்றும் உண்மை குற்றவாளிகள் தப்பிக்க முடியாது என்று அவர் தனது பாகங்களில் முறையிட்டார். மேலும் அவர் மேல் விசாரணை அறிக்கையை ஏற்பதா அல்லது மறுப்பதா என்பதையும், அந்த அறிக்கையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிப்பது அல்லது குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து சாட்சி விசாரணையை துவங்குவது குறித்தும் சம்பந்தப்பட்ட விசாரணையை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய முடியும் என கூறி தனது வாதத்தையும் நிறைவு செய்தார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ இந்த வழக்குகளில் விடுவிக்க கோரி குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது முந்தைய ஆட்சி காலத்தில் காவல்துறை தரப்பில் வாதங்கள் முன்வைக்க விரும்பாததால் அந்த மனுக்கள் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்தன. அதனால் இது போன்ற வழக்குகளில் நீதிமன்றங்கள் தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று தனது வாதத்தை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, ஆட்சி மாற்றம் காரணமாக காவல்துறையினர் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்படுவது துரதிருஷ்டவசமானது என்றும், இது அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் மட்டுமே நடக்கிறது என்றும், மற்றும் வேறு நபர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் நடப்பது இல்லை என்று நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முன்னாள் மற்றும் இந்நாள் அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டது சரி என முடிவுக்கு வந்து தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட இந்த வழக்குகளை ஒருவேளை முடித்து வைத்தாலும் கூட இந்த வழக்குகளின் விசாரணையின் போது நடைபெற்ற முறைகேடுகள் குறித்தும் எவரேனும் எப்போதாவது கேள்வி எழுப்புவார் என்ற செய்தியை சொல்லவே இந்த வழக்குகளை எடுத்துக்கொண்டதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்தார். பின்னர் அரசு தலைமை வழக்கறிஞரின் வாதங்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு பதில் வாதங்களுக்காக வழக்கின் விசாரணையை ஜூன் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.